எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம அலச போறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத வகையில நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதற்காக ஒரு பதிவு நான் கடந்த வாரம் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இன்னும் தொடர்ந்து இது போன்ற பதிவுகள், அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிவுகள், இந்த சமுதாயத்தில் எப்படி வாழலாம் வாழக்கூடாதுன்ற பதிவுகள் உங்களால முடிஞ்சதை போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி கவனிக்கணும் அப்படின்றது சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கூட இது. அதனால இந்த பதிவை முழுசா பார்த்த பின்னாடி உங்களுடைய கருத்துக்களை கூட, ஐடியாஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்க இங்க பதிவு பண்ணலாம். எதை பத்தி பேச போறேன்னா, பிள்ளைங்களை வளர்க்கறதுல பெற்றோர்கள் எவ்வளவு கவனம் செலுத்தணும், எவ்வாறு வளர்க்க வேண்டும், என்னென்னவற்றை உற்று நோக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள், அதாவது 3 வயது குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. காரணம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்கிட்டையும் போன் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. அதுல வக்கரமான படங்கள், ஆபாச படங்கள் பாக்குறாங்க. அப்படி செல்போன் கையில வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்களான்னா கிடையவே கிடையாது. ஆனா பெரும்பாலானவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு, அப்போ பக்கத்துல சின்ன குழந்தை இருக்கா, வயசானவங்க இருக்காங்களா, யார் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காம பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறாங்க. இது ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, பெண்களை பார்த்தாலே வக்கரம் அவங்க மனசுக்குள்ள பூந்துரும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி உறவுன்னு இருந்தாலும் சரி, எதையும் பார்க்காம அந்த மாதிரி வக்கரம் உள்ள பூந்துகிட்டு அவங்க பாலியல் கொடுமைகள் செய்யறாங்க. இதுல வெளியில போயிட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஏற்படுது. இப்ப 3 வயசு குழந்தை எங்க வெளியில போகுது, நடந்து போகுதா என்ன? அந்த 3 வயசு குழந்தைக்கும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் கொடுமைகள் எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும், யாரால நடக்கும்னா பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நட்புகள்னால, உறவுகள்னால, இது போன்றவர்கள்னாலேயே பாத்தீங்கன்னா அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்குது அந்த பாலியல் கொடுமைகள் எல்லாம். அதை தவிர்த்து வெளியில போற இடங்கள்ல கூட நடக்கும். பள்ளிக்கு போற இடம், இல்ல ஏதாவது நிறைய கிளாஸஸ் நம்ம தான் போடுறோமே, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, இல்ல வேலைக்கு போற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல ஒரு சிலருக்கு நடக்குது. இது போன்ற கொடூரங்கள் நடப்பதை எப்படி பெற்றவர்கள் கண்டுபிடிக்கணும், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம், பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். துள்ளி குதிச்சு பள்ளிக்கு போற குழந்தை, வேலைக்கு போற பெண்மணிகள், இல்ல கல்லூரிக்கு போற பெண்மணிகள், இல்ல ஆண்களே வச்சுக்கோங்களேன், நிறைய சிறுவர்கள் கூட பாலியல் கொடுமையினால ஆளாகிறாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு இப்படி போயிட்டு நல்லா உற்சாகமாக போயிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு போக பிடிக்காம, விரும்பி பள்ளிக்கு போற குழந்தை போக மாட்டேன்னு அடம் பண்றது, இல்ல விரும்பி வேலைக்கு போறவங்க போக மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு போறது, இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை தவிர்த்து என்னென்ன கவனிக்கணும்னா, அந்த குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை திடீர்னு கம்மி மார்க் வாங்குறது, படிப்புல ஆர்வம் எல்லாம் போறது, பள்ளிக்கு போறதுக்கு அடம் பண்றது, அப்புறம் மிரட்சியா பாக்குறது, அவங்க உடம்பு சோர்வாகி அடிக்கடி படுக்கிறது, இல்ல அவங்களுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது. இது எல்லா வயதினருக்கும் சொல்றேன். தனித்தனியா கல்லூரிக்கு, அப்புறம் வேலைக்கு போறவங்களுக்கு, அப்புறம் பள்ளிக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் தனித்தனியாக சொல்லாம எல்லாருக்கும் பொதுவாக கவனிங்க. இது போன்ற உற்சாகம் குறைந்து மிரட்சியா பாக்குறாங்க, உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது, சோர்வாக இருக்கிறாங்க, அப்படி இல்ல ஒரு சிலர் பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்னா, வீட்டுல யாராவது உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, இல்ல நெருங்கிய நட்பு வட்டாரம், அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் ஒரு சில உறவுகள் வீட்டுக்குள்ள வந்தாலே கொஞ்சம் அப்படியே மிரட்சியா பார்ப்பாங்க. இல்ல நட்பு வட்டாரம், அம்மா அப்பாவோட நட்புகள் யாராவது வந்தா கூட மிரட்சியா பார்ப்பாங்க. இல்ல வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள பார்த்தா கூட மிரட்சியா பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் மிரட்சியா பார்த்தாங்கன்னா உடனே அதை பெற்றவங்க கவனிக்க தொடங்கிடணும். காரணம் என்னன்னா, இது அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, இது அம்மாவோட தம்பியாச்சே, இவர் சித்தப்பாவாச்சே, இது போன்ற பல உறவுகள்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் நான் குறை சொல்லல, சில இடங்கள்ல நடக்கக்கூடியதை நான் சொல்றேன். இது நம்ம ஒரு அலர்ட்னஸ்க்காக, நம்ம ஜாக்கிரதைக்காக, நம்ம பெற்றோர்கள் தவறேதும் நடக்காமல் குழந்தைகளை கண்காணிக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்படி அவர்கள் ஏதாவது ஒரு உறவினர்களாக இருப்பார்கள், இல்லாட்டி நெருங்கிய நட்பாக இருந்து இப்படி சொன்னா அம்மா அப்பா நம்ப மாட்டாங்க. இல்ல இது அம்மாவோட தம்பியாச்சே, இது அப்பாவோட தம்பியாச்சே, இப்படி இவங்களை நம்ம சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெண்டு முழுகிடுவாங்க. நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில சொல்ல மாட்டாங்க, பயந்துகிட்டு சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி அவங்க மிரட்டி இருப்பாங்க. ஏதாவது பள்ளியில் நடந்ததுன்னா ஆசிரியர்களுக்கு பயப்படுவாங்க, இல்ல ஏதாவது கிளாஸுக்கு போறாங்கன்னா அங்க நடந்ததுன்னா அவங்களுக்கு பயப்படுவாங்க.
இதை வந்து சொல்லாமல் குழந்தைங்க அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஏதாவது காரணம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. தலை வலிக்குது, வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்றது எந்த பெற்றவர்களும் காது கொடுத்து கேட்கறதில்ல. உடனே பெற்றவர்கள் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறோம். நீ வந்து படிக்க பிடிக்காமல் மட்டம் போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று தலை வலிக்குது, கால் வலிக்குது, வயிற்ற வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாமல் வாய் அடிச்சுக்கிட்டு அவங்கள திரும்ப திரும்ப நம்ம அனுப்புவோம். இங்கே வீட்டில் பெற்றோர்களுடைய திட்டுக்கும் ஆளாகிறாங்க, அங்கே போனால் அந்த கொடுமைகளுக்கும் ஆளாகிட்டு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இப்போ சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல கொடுமைகள், அந்த மாதிரி போய் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, லாக் ஆயிடுறாங்க. இது வந்து சிறுவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரியவங்களுக்கும் நடக்குது. பெரியவங்களுக்கு இப்போ நடந்த இஷ்யூ எல்லாம், இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரியும். படம் பிடிச்சு அதை வந்து மிரட்டுறது, அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை போய் இவங்களே இந்த பசங்களா போய் காதல்னு ஒன்று மாட்டிக்கிறாங்க, வேண்டாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சின்ன குழந்தை, இந்த 3 மாத குழந்தைங்களுக்குலாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை, அநியாயம். இப்போ அம்மா வந்து ஏதாவது பாத்ரூம் அவசரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு யாராவது தம்பிக்கிட்டேயோ இல்லை யார்ட்டையாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ யார்ட்டையாவது கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணத்தில் ஒரு சிலர் வந்து முத்தம் கொடுக்குற பேர் வழின்னு கடிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேஷன் ஆகும் அந்த குழந்தைக்கு. பொதுவாகவே குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தொட்டு தான் முத்தம் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் குழந்தைங்களை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. அப்புறம் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும், அதாவது அண்ணன் தங்கையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த 12 வயசுக்கு அப்புறம் அந்த சயின்ஸே சொல்லுது உங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 12 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பக்கத்தில் உட்கார வைக்கிறது, பக்கத்தில் படுக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நான் குறிப்பிட்ட இந்த உறவுன்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கட்டாயம் இருக்கும். அதே போல் ஒரு குழந்தை அம்மா அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகள் வந்தால் மிரட்சியோடு ஓடும் இல்லையா, வேண்டாம் அப்படின்னு பார்க்க மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன். அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, என்ன இவரை பார்த்துட்டு இப்படி கூச்சப்படுற, வெக்கப்படுற, போய் பக்கத்தில் உட்காரு, மடியில் உட்காருன்னு எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் தவறு. எதனால் அந்த குழந்தை வந்து மிரட்சியாக பார்க்குது, எதனால் அந்த குழந்தை வந்து அவங்க கிட்ட நெருங்க மாட்டேங்குது, அது எல்லாத்தையும் வந்து கவனித்து உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசணும். நம்ம எங்கே அதெல்லாம் கவனிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்களை கொடுக்கக்கூடிய சீரியலை உட்காந்து பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இதென்ன யாரை வந்து யார் போட்டு கொள்கிறாங்க, எப்படி கொள்கிறாங்க, அது போன்ற விஷயங்களை ரொம்ப மூழ்கி போயிடுறோம். இப்போ நானே நிறைய பேரை பார்ப்பேன், ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். வெளியில் ஷாப்பிங் எங்கேயாவது போயிருக்காங்கன்னா, ஐயோ 7 மணிக்கு அந்த சீரியல் வரப்போகுது, அதில் அந்த அவளுக்கு என்ன ஆச்சோ, இன்றைக்கி என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சுக்கிட்டு பரபரப்பாக அந்த ஷாப்பிங்கை கூட அரைகுறையாக முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுவாங்க அந்த சீரியல் பார்க்குறக்கு. நான் ஒன்று கேட்குறேன், அதில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையானதான் யோசிச்சு பாருங்க. பொய்யானது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டது ஒன்று. அந்த பொய்யான தகவல்களை பார்க்கறதுக்காக நம்ம சுற்றி உண்மையாக என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் பார்க்க தவறிடுறோம். இப்போ நான் குறிப்பிட்ட சீரியலை மட்டும் சொல்லலை, இது போல் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சிக்கு செலவு பண்ணுறோம். அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கோ நடக்கக்கூடிய விஷயம். அப்படி நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் எதுக்கு தேவையில்லாமல் அதிலெல்லாம் போய் மூழ்கி போய் உட்காந்துடுறோம் தெரியல. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், குழந்தைங்களை யாரையாவது நம்பி விட்டுட்டு இவங்க வெளியிலலாம் போவாங்க. அதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். நம்ம வந்து தொலைக்காட்சியில் மூழ்கியே இருக்கக்கூடாது, வெளியில் யாரையாவது நம்பி விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு எங்கேயும் போகாமல் வீட்லேயே உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க, எல்லாருக்கும் இந்த தவறுகள் நடக்குதான்னா கிடையவே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது இல்லை. அப்போ காரணம் என்னென்னா நம்ம வந்து சரியாக பெரியவர்கள் கவனிக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அவர்களுக்கு என்னென்ன இம்சைகள் உருவாகுது, எதனால் இப்படி இருக்கிறாங்க, எதனால் மிரட்சி அடைகிறாங்க, எதனால் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எதனால் சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க, எதனால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, எதனால் படிப்பில் கவனம் குறைஞ்சிட்டு போகுது, இது போன்ற விஷயங்களை கவனிக்க தவறுகின்ற இடங்கள்ல மட்டும்தான் இந்த தவறுகள் உருவாகுது. அதனால இந்த பதிவின் மூலமாக சொல்றேன், பெற்றவர்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்க்கணும். அவர்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா உடனே உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா அரவணைத்து பேசணும். முதல்ல பெற்றவர்கள் தாயாகட்டும் தந்தையாகட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு தினமும் காலையில் எழுந்த உடனே நெற்றியில முத்தம் கொடுக்கறது, அவர்களுக்கு அந்த அரவணைப்பை கொடுக்கறது,
அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால தான் அதெல்லாம் செய்யணும்னு சொல்றது. அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க குழந்தைங்க எப்படி அவங்களோட நடைய உடை பாவனையை வச்சே இந்த குழந்தை ஏன் இப்படி மாறி இருக்கு, எதனால இப்படி நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க உட்காந்து கேட்பாங்க. பாட்டியெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க என்ன நடந்துச்சு. அவங்க அப்படியே டைரக்டா கேட்காம இன்டைரக்டாவே சொல்லுவாங்க, இங்க வா அப்படின்னு பேசி பேசி வாயிலிருந்து கறந்து எடுத்துருவாங்க என்ன நடந்துச்சு அன்னைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே கேட்பாங்க காது கொடுத்து. பள்ளிக்கு போனா அங்க பள்ளியில என்ன நடந்துச்சு அதெல்லாம் கேட்கணும். கேட்கறதில்ல நம்ம காது கொடுத்த சுமார் அப்படி நான் அதை நான் முக்கியமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, சுமார் நான் முக்கியமா டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல, சுமார் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் ஃபேஸ்புக்ல சேட் பண்றேன்ல. பெரியவங்களே எப்ப பாரு போனை கட்டிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தா அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அப்ப குழந்தைங்களும் அதே தான் செய்வாங்க. அதனால இது போன்ற விஷயங்களை முழுமையாக தவிர்க்க முடியலன்னா கூட கொஞ்சம் பாருங்க. ஆனா குழந்தைகளை ரொம்ப கவனமா வளர்க்கணும், பாதுகாப்பாக வளர்க்கணும். அவங்களுக்கு நான் இருக்கிறேன்ற ஒரு பத்திரமான உணர்வை ஏற்படுத்தணும், பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தணும். அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் கேட்கணும். வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா என்ன நடந்துச்சோ அதெல்லாம் கேட்கணும். இந்த பதிவை பாக்குறவங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு யோசனை தோன்றும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கலாம், பாதுகாப்பிற்காக குழந்தைங்களை இப்படி எல்லாம் கவனிக்கலாம்னு தோணும் இல்லையா? அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நான் படிப்பேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அதை படிக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு உபயோகமா இருக்கும் இல்லையா? அதனால நீங்க பதிவு கட்டாயம் பண்ணுங்க. சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போட கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.